அவரை உச்ச குருவாவே நம்ம எடுத்துக்கலாம். அதனால இவர் ஜாதகம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே நல்லாவே பலன் அளிக்கும். இது தடைப்படும், நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. அதுக்கு 4ஆம் இடம் தாயோட ஸ்தானம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார் சந்திரன். காரக கிரகமான சந்திரன் 6ல மறைஞ்சு இருக்கிறார். 4ஆம் இடத்துக்குரிய சூரியன் பார்த்தோம்னா அவர் 8ல மறைஞ்சு இருக்கிறார். அதனால தாய் தந்தை நிலைமை இவருக்கு ஆதரவு அவங்களால அனுகூலம்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தாய் ஸ்தானம்னு நடக்கும்போது தாய் ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டவராக, ஏன்னா சூரியன் இந்த குருவோடைய வீட்டுல இருக்கிறதால ஆன்மீக ஈடுபாடு உடையவராக இருக்கலாம், தன்னம்பிக்கை மிகுந்தவராகவும் இருக்கலாம். இந்த புதனுக்கு குருவுடைய பார்வை, அந்த 2 டிகிரி பார்வை புதனுக்கு கிடைக்குது. அதனால குரு புதன் இந்த சூரியன் காம்பினேஷன் பார்க்கும்போது அவங்க அம்மா ஒரு டீச்சரா இருக்கலாம்னு ஒரு கருத்து. தந்தையோட இது சொல்லும் பொழுது தந்தையும் குருவுடைய வீட்டில் இருப்பதால் மதிப்பு மிக்கவராக இருக்கலாம். சுக்கிரனோட இணைவு இருப்பதால் இவர் ஆடம்பரம் நவநாகரிகமா வாழ்பவராகவும் இருக்கலாம். ஒரு பொருளாதாரம் பத்தி கேட்டிருந்தாங்க. பொருளாதாரம் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது 11ஆம் அதிபதி குரு உச்சமாக இருக்கும் காரணத்தை பொருளாதாரம் நன்றாக தான் இருக்கும். அடுத்து இப்ப ராகுவிடம் சூரியன், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகமுமே கிரகணம் ஆகியிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த சூரியன் தகப்பனுடைய ஸ்தானம்ன்றதா காரக கிரகம்ன்றதால அந்த அளவுக்கு ஒரு அனுகூலங்கள் இவருக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். தந்தையிடம் இருந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். அதுக்கப்புறம் திருமணத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. திருமணம் புதன் தசால செவ்வாய் புக்தியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் லக்னாதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வருகிறாரு. செவ்வாய் அது 7ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால 22, 11, 28 அந்த காலகட்டத்துல முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இன்சிடென்ட் கேட்டிருந்தாங்க. 29, 11, 2005ல அதுல சனி தசா 9ஆம் அதிபதி தசையா இருக்கு. அது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இது. அதாவது புதன் புக்தி 9ஆம் இடத்துக்கு 12ல வர்றதால ஒண்ணு தந்தைக்கு மருத்துவ செலவு விரயம், இல்லை என்றால் தந்தை தவறி இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கும்னு நான் எழுதியிருப்பேன். அடுத்தது 4/4/1996 அப்போ குரு தசா சந்திர புக்தி குரு அந்தரம். அது தாய்க்கு விபத்து அல்லது கண்டம் இல்ல நோய் அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டு இருக்கும். இப்போ நடப்பு தசா புதன் தசா. அது புதன் 2க்கும் 5க்கும் உடையவர் 8ல இருந்து தசை நடத்துறாரு. அதனால குடும்பத்துல பிரச்சனைகள், குடும்பத்தாரால ஒரு அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வருமானத்துல தடை, அப்படி இல்ல வருமானத்தை தேடி வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, பூர்வீகத்தை விட்டு வெளியேறுதல், குலதெய்வ அனுகூலம் இல்லாமை, இன்கேஸ் காதல் அது மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்தா அது ஒரு சண்டை சச்சரவு அல்லது பிரிவு ஏற்பட்டு இருக்கக்கூடும். சூரிய புக்தியை பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்குரிய சூரியன் 8ல இருந்து நடத்துறாரு புத்தி. அது அந்த ஜாதகருடைய சுகம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தாய்க்குடைய சுகமும் கெடும். வீடு, வண்டி, வாகனங்கள் செலவு, இல்லைன்னா விபத்து, கண்டம் அந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து இருந்ததுன்னா அந்த சொத்து மேல ஏதாவது கேஸ் அது மாதிரியும் தற்சமயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதனால ஜாதகருடைய மனசோடைய நிம்மதி இல்லாம ஒரு கம்ஃபர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர் இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் மேடம் நான் எழுதியிருக்கேன். ஓகே மேடம், நன்றி மேடம். நல்லா தான் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பவங்கள் 2005க்கு என்ன சொன்னீங்க? 2005க்கு தந்தை தவறி இருக்கலாம், அவருக்கு ஏதாவது உடம்பு முடியாம 12ஆம் இடம்ன்றதால மருத்துவ செலவுகள் அது மாதிரி ஏற்பட்டு இருக்கும். இல்லைனாக்கா தந்தை தவறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 1996ல தான் தாய்க்கு சொன்னீங்களோ? ஆமா. ஓகே மேடம், ஓகே. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். வேறு யாராவது இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக பலன் சொல்கிறீங்களா? இல்லை எப்போ திருமணம் ஆகும்,
ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்தாலும் ஓகே. அப்புறம் மேடம் அந்த வேலை பத்தி கேட்டிருந்தாங்க. படிப்பும் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. நான் 2, 4, 9க்குரியவர்கள் வந்து அந்த 8ஆம் இடத்துல மறைஞ்சுதான் எடுக்குதா, அப்படி இல்லைன்னா வீடு கொடுத்த குரு வந்து உச்சமா இருக்காருன்றதால நல்லா படிச்சிருப்பாங்கன்னு எனக்கு கரெக்டான ஒரு இது எடுக்கிறதுக்கு முடியல. ஆனா வந்து சனி மட்டும் இதுல வந்து நல்ல ஒரு பலமான கிரகமா அமைஞ்சு இருக்கிறதால இவருக்கு ஒரு மெக்கானிக்கல் இல்லைன்னா மிஷினரி சம்பந்தப்பட்டது இல்லைன்னா லாயர் அந்த மாதிரியான ஒரு தொழில் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேடம். கரெக்டு தான் மேடம், கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பார்க்கலாம். நீ யாராவது Okay, madam. சொல்கிறீங்களா? இல்லை இவருக்கு எப்போ திருமணம் ஆகும்னு யாராவது இன்ஸ்டண்ட்டாக ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் சொன்னாலும் ஓகே. ஓகே மேடம், அப்போ நானே சொல்லட்டுமா? இந்த படிப்பு, இவருக்கு படிப்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சனி வந்து இதாக இருக்கிறனால, முக்கியத்துவமாக இருக்கிறனால இவர் வந்து மெக்கானிக்கலில் தான் படிச்சிருக்காரு. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காரு. ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து இவர் வேலையும் பார்த்துட்ருக்காரு இப்போது. கேட்குதுங்களா? கேக்குது மேடம். அது ரிலேட்டடாக தான் வேலையும் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன சம்பவங்கள் வந்து என்னென்னா 96ல் தான் தந்தை தவறியிருக்காங்க. 2005ல் வந்து தாய் தவறியிருக்காங்க. மேடம் நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் மேடம். ஆமாம் மேடம். இல்லை பரவாயில்ல, நான் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்குது, அப்போ 9 தந்தைன்னு எடுப்பாங்கன்னு நான் அப்போவே நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆமா, 9க்கு 12ன்னு வந்ததால தந்தைக்குன்னு நான் எடுத்துட்டேன். நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேடம்? சொல்கிறேன் மேடம், சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்பவங்களா? எது சொல்லணும்னு கேட்குறீங்க? சனியோடது 2005, தாயோடது கேட்குறீங்களா? ரெண்டுமே சொல்லுங்க மேடம். ஓகே மேடம், அந்த 2005 சொல்கிறேன். இப்போ வந்து சனி தசா, புதன் புக்தி, சனி சூரியன் நடந்துட்டுருக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து சனி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்தை லக்னமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு அவரே ரோகாதிபதி. அதுக்கப்புறமா புதன் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அவர் 2ஆம் அதிபதி தான். அந்த 4ஆம் இடத்திற்கு அவர் வந்து 5ல் தான் இருக்கார். ஸோ நல்ல இடத்துல தான் இருக்கார். பட் என்ன ஒன்றுன்னா, அந்த தாயோட ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம் இருக்குது இல்லைங்களா? அந்த 8ஆம் இடத்திற்கு, 8ஆம் இடம் இந்த மீனம் வீடு, அந்த 8ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா அவரே மாரகால், பாதக மாரகால் புதன். ஸோ அவர் ரிலேட்டட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அகைன் சனி, அதுக்கப்புறம் சூரியன் வந்து அவரே 4ஆம் அதிபதி. சூரியன் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கார். பட் என்ன ஒன்றுன்னா, வீடு கொடுத்தவனும் உச்சம் அப்படின்னு எல்லாமே எடுக்கிறோம். பட் என்னென்னா இங்கே சனியோட இணைவில் தான் இருக்கார். சனியோட இணைவில் அந்த 4ஆம் அதிபதி இருக்கிறனால தான் அவருக்கு படிப்புமே அந்தளவுக்கு தடையாக இருந்திருக்கு. ப்ளஸ் வந்து தாய்க்குமே வந்து உங்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டிருக்கு. ஓகேவா மேடம்? இது எதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே மேடம். சனி வந்து 6ஆம் அதிபதியாவும் வராரு இல்லையா? 4ஆம் ஆமாம், இந்த 4ஆம் இடத்திற்கு இவருக்கு வரக்கூடாத தசா தானே. அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 96 தந்தை மரணம் பார்த்தீங்கன்னா குரு. அவரே 9ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் லக்னம் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு அவரே மாரகம் ஏறி நடத்துகிறாரு. அதாவது 9ஆம் இடத்திற்கு மாரகம் 2, 7 தானே. அப்போ 2, 7க்கு அந்த 7ஆம் இடத்துலேருந்து மாரக ஸ்தானத்துலேருந்து ஏறி தசா நடத்துகிறாரு. அதே சமயத்தில் அந்த 9ஆம் இடத்திற்கு அவரே விரையாதிபதி. ஸோ அப்படிங்கும் பொழுது அவர் குரு தசால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்திற்கும் அவரே வந்து உங்களுக்கு மாரகாதிபதி தானே. ஸோ மாரகாதிபதி அவரே 10ல் இருக்கார். நல்ல இடத்துல தான் இருக்கார். பட் என்னென்னா 10ங்கிறது நம்ம கர்மாஸ்தானம்னு சொல்வோம். ஸோ அந்த கர்மா அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு தருணமும் ஏற்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் அதுதான் குரு, சந்திரன் அதே தான் அகைன் வராங்க. ஸோ வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து இதனால தான் அவங்களுக்கு வந்து இதாயிருக்கு. அதே மாரி சூரியனும் வந்து அந்த அளவுக்கு நிலையில இல்ல. நம்ம சந்திரனுமே வந்து சனியோட பார்வையில இருக்காங்க. சூரியனும் வந்து சனியோட இணைவுல தான் இருக்காங்க. சனி சந்திரன் மேல படாது. பாகை அடிப்படையில பார்த்தோம்னா, அந்த இதுல படுது. அந்த கட்டத்துல படுது. பாவகத்துல படுது. சந்திரன் மேல படல. ஓகேவாங்க மேடம்? ஓகே மேடம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து வருமானங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது மேடம். ஏன்னா இவருக்கு வருமானங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி. 2ஆம் இடத்துல சனியோட பார்வை இல்ல. செவ்வாயோட பார்வையும் இல்ல. ஸோ அதனால ஓகே தான். வருமானங்கிறது வருது. பட் என்ன ஒண்ணுன்னா, 2ஆம் அதிபதி உங்களுக்கு புதன் 8ல போய் மறைஞ்சிட்டாரு. ஸோ வருமானத்தில சங்கடங்களும் இருக்கு. போதிய அளவுல இல்ல. ஓரளவு இருக்கு. நார்மலா அவருக்கு வந்துட்டுருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடா தான் வருது. வேற ஏதாவது சந்தேகம் இருக்காங்க மேடம்? மேடம், இந்த ஜாதகத்துல 11ஆம் அதிபதி குரு உச்சமா தானே இருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு வருமானம் நல்லா தானே மேடம் வரணும். அது ஆனா சனியோட பார்வையால வந்து குறையுது போல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது லாபஸ்தானம் தானே சனி மேடம். வந்து அவரு 11ங்கிறது நேரடி பார்வையா 7ஆம் இடத்துல குருவை பாக்குறாரு இல்ல, ஆனா உங்களுக்கு அதனால குறையுதா? 11ங்கும்போது உங்களுக்கு லாபஸ்தானம் தானே. உங்களுக்கு 2ஆம் இடம் என்ன தானே மேடம்? வருமானம். 11ங்கிறது லாபஸ்தானம் தானே. அவரு தொழில் செஞ்சு லாபங்கிறது தானே உங்களுக்கு 11ஆம் இடம் எடுப்போம். இது வந்து உங்களுக்கு இந்த வருமான ஸ்தானங்கும்போது உங்களுக்கு வருமானம் 2ஆம் இடம் தானே எடுப்போம். அந்த புதனும் சூரியனும் பார்க்கறதுனால தான் 2ஆம் இடத்த பார்க்கறனால தான் இவருக்கு ஓரளவாவது வருது. அதான் சூரிய நிரந்தர வருமானம். ஆமா. அதனால ஓகே. பட் என்ன ஒண்ணுன்னா, இவருக்கு வந்து வருமானங்கிறது அந்த சூரியனுமே வந்து உங்களுக்கு போய் இதாயிட்டாரு, அஃபெக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் புதன் வந்து உங்களுக்கு சூரியன் கூட இணையல. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த 2ஆம் இடம் கொஞ்சம் இதா தான் இருக்கு. 2ஆம் அதிபதி புதன். 8ஆம் இடத்துல மறைஞ்சு உங்களுக்கு வந்து அவருக்கு வருமானங்கிறது வருது. பட் போதிய அளவில இல்ல. ஒரு வெளியூர் ஏதாவது ட்ரை பண்றாரா மேடம்? இல்ல வெளியூர்ல இருக்காரா? வெளியூர்ல தான் மேடம் இருக்காரு. பக்கத்துலயே அப்படியே வேலை பார்த்துட்டு ஓகே மேடம். இருக்காரு. இந்த திசை வந்து வெளியூர்ல தான் இருக்கிற மாதிரி. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க. ஆமா, இவருக்கு வந்து 6ல சந்திரன் இருக்கிறனாலங்கம்மா, ஜாப் வந்து வீட்டை விட்டு லாங்கா தான் அமையுங்கம்மா. அது ஒரு டிராவலிங் ஜாப் மாதிரி. அதாவது வீட்டு 14 நாள் வீடு, 14 ஜாப் மாதிரி அந்த மாதிரி இருக்கு வச்சுங்களேன். இவருக்கு வந்து வரும் நிரந்தர வருமானம் உண்டு. அதிகமா தான் இருக்கு. ஏன்னா 6க்கு 12க்கு சந்திரனை உட்கார்ந்து பாக்குறதுனால வந்து இவருக்கு வந்து லைஃப் லாங் இன்கம் செட்டில்மெண்ட் உண்டுங்கம்மா. 11ல வந்து சனி பாக்குறதுனால இவர் வந்து இல்லைங்க சார். அந்த அளவுக்கு இவருக்கு வருமானம் இல்லைங்க சார். இவருக்கு வருமானம் இல்ல. அந்த அளவுக்கு இல்ல. இல்லைங்கம்மா, அது வந்து இப்ப ஆகாதுங்கம்மா. சனி வந்து 11ஆம் இடத்தை பார்க்கணும். அது வந்து மெல்ல மெல்ல ஒரு ஸ்டேஜ் வந்துருவார். படிப்படியே தர முடியும். 11ஆம் இடத்த சனி வந்துச்சுன்னா யாரும் தராத அளவுக்கு உணவு குறைச்சிரு பின்னாடி. அப்படி இல்லைங்க சார். இவருக்கு வந்து சனி பார்க்கறனால இவருக்கு வந்து 11ஆம் இடத்த பார்க்கறனால இவரோட அண்ணனே இல்ல. தவறிட்டாரு. இருந்தாரு. பட் தவறிட்டாரு. சனி பார்த்ததுன்னா உயிர் காலத்துல கை வைக்கு, பொருள் காலத்தை கொடுத்துருங்கம்மா. இவர் பின்னாடி ஃபர்ஸ்ட் நாள் வருவாரு. புரிஞ்சுதுங்க சார். நீங்க இல்ல அதர் ஒரு இதுல எடுக்கிறீங்க. எங்களுக்கு அது புரியல. சனி வந்து 11ஆம் இடத்தை பார்த்து அதிர்ஷ்டங்கம்மா. ஆனா அவங்க அந்த அண்ணன் இருக்க மாட்டாங்க. அந்த உயிர் காலத்துல சனி கை வச்சிருக்கு. பொருள் காலத்தை கொடுத்துருங்கம்மா. படிப்படியா மேல வந்துருவாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ் ஒரு லைஃப் லாங் உண்டு செட்டில்மெண்ட். அதே மாதிரி லக்னத்துல செவ்வாய் 9ல வந்து சனி உட்காந்து அது அப்பாவுக்கு ஆகாது. அப்பாவுக்கு உயிர் பங்கம் இல்லைன்னா நோயில் பட்டு இறக்குறது இந்த மாதிரி ஆகிடும். கிளீன் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விபத்து இது நடக்குங்கம்மா.
இவருக்கு வந்து மேரேஜ் 2028 ஆயிடுங்கம்மா. புதன் தசை செவ்வாய் புத்தி சுக்கிர புத்தியில ஆயிடுச்சு, 2 புத்திகள் ஆயிடுச்சு. 6ல சந்திரன் உட்காரலாம், இன்கம் காலமே இருக்காதுங்க லைஃப் லாங். இவருக்கு வந்து குரு கேது இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல. ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க. குரு கேது இருக்கிறனால இவருக்கு வந்து 12ஆம் இடம், அதாவது நிம்மதியான தூக்கம் இவருக்கு இருக்காது, அலைச்சலத்து இருக்கு லைஃப் லாங். மிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்து கேது பாக்குறதுனால அது வந்து நிரந்தரமான இவருக்கு வந்து ஒரு இது இருக்கான்னு வச்சுங்க, அலைச்சலத்து இருப்பார் லைஃப் லாங். இவர் செட்டில்மெண்ட் அப்படித்தான் இருக்கு. அதே ராகு பாத்தீங்கன்னா இவரோட 6ஆம் இடத்தை பாக்குது. இவர் தொழில் வந்து ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்துருவாரு. இந்த சார் ராகு கேதுக்களுக்கு பார்வையே கிடையாதுன்னு தான் நம்ம குரு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? மாறுபடியாதுங்கம்மா, மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா குறிப்பிட ராகு கொடுக்குறாச்சு, 6ஆம் இட தொழில கொடுக்குது. சந்திரன் ராகு இருக்கும்போது இவருக்கு வந்து மறைமுக இன்கம் பின்னாடி கிடைக்கும். சாந்தி மேடம் சொல்லுங்க. 8ல புதன சூரியன் இருக்கனால இவர் வந்து படிப்புக்கேற்ற வேலை செய்ய முடியாது இவரால. மறைமுக தொழில தான் இவர் செய்ய முடியும். சார் 6ல சந்திரன் வந்த வருமானம் அவ்வளவு நல்லா வராதே சார். ஹலோ, 6ல சந்திரன் இருக்கிறதால அவர் 3ஆம் அதிபதிங்கிறதாலையும் அவருடைய வேலை வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நிரந்தரமா பண்ண முடியாது. அதாவது ஒரு ஊர் அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றம் அடிக்கடி மாறி மாறி செய்யக்கூடிய அமைப்புல தான் இவர் வந்து அதிகமான இன்கம் தேடி அதிகமா போவாரு, வேலை மாறி மாறி போயிட்டு இருப்பாரு. ஆனா கடைசியில் சனியை வந்து கொடுத்துரு. எனக்கு சனி பலன் பார்க்கறது அதிர்ஷ்டம், அது நிரந்தரமான ஒரு செட்மெண்ட் கொடுத்துரு சனி பலன். ஆனா இவருக்கு அலைச்சல் உண்டு, சூறா வேலை விஷயமா ரொம்ப அலைச்சல் ஆகி கடைசியில தான் மாறுங்க அது. ஓகேங்க. அன்னைக்கு இந்த ஜாதகத்துல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ரிஷபலக்னக்காரங்களுக்கு வந்து யோக கிரகம் வந்து இதுங்கம்மா, சனிதான் யோக கிரகம். அடுத்த சனி இதுக்கு இவரு நல்லதாயிருவாரு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா வந்து வேற ஜாதகம் கூட எடுத்துக்கலாம். இவருக்கு சனி திசை போயிடுச்சு சார், இப்ப புதன் திசை தானே நடக்குது. சனி திசைன்னு எடுக்காதீங்க, சனி புத்தி வரும்ல, அதுல கொடுக்கும். புதன் சனி நட்பு, அந்த புதன் தசை சனி புத்தியில இவருக்கு வேல்யூ உண்டு. சரி மேடம், வேறு ஜாதகம் இருந்ததுன்னா ஏதாவது சொல்லுங்கள், அதை வேணால் பார்க்கலாம். இல்லை இதில் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கேளுங்க. மேடம் இதுல குருவும் சுக்கரன் நேருக்கு பாத்துக்கிறாங்கல்ல, அப்போ வந்து இவருக்கு திருமணம் அமையிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, இந்த 2 காரக கிரகங்களுமே கெட்டு போயிருக்கு, குருவும் சுக்கரனுமே. அப்படி எடுக்கலாமா இல்ல எப்படி மேடம் இது? ஆமா மேடம், இவருக்கு அது தாமத திருமணம் தான். தாமத திருமணம் தான். அதே மாதிரி அமைஞ்சாலுமே அது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா வராது போல இருக்கு. ஏன்னா செவ்வாயோட பார்வை என்னதான் இருந்தாலும் கெடுக்கத்தானே மேடம் செய்யும். 7ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறாரு. கண்டிப்பா மேடம், அந்த செவ்வாய் புக்தி காலங்கள்ல உங்களுக்கு சண்டைகள் வரதான் செய்யும். அந்த குருவுமே உங்களுக்கு வக்கரமா தானே இருக்காரு, தாமதப்படுத்தி தானே கொடுப்பாரு. ஆமாம் ஆமாம். திருமணம் இது அந்த புத்தி டிசைட் பண்ணிட்டீங்களா மேடம், இது கரெக்டானு? ஆமா மேடம், இப்ப வந்து உங்களுக்கு இந்த சந்திரனே கொடுத்துருவாரு. சந்திரன், ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, அவங்க அக்கா தான் எடுத்து செய்யணும். ஸோ சந்திரன் அந்த பெண்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடம் இயங்குது. ஸோ சந்திரன் பார்த்து 12ஆம் இடமும் இயங்குது இல்லைங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்திரன் வந்து 2028 வரைக்குமே இருக்குங்களா, 27 சம்திங் 28 வரைக்குமே ஏதோ இருக்குது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். என்னென்னு ஒன்றுனா, இவர் வந்து இந்த சுக்கிரனோட இந்த சனியோட இணைவிலையும் ராகு பிடிலையும் இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால
உங்களுக்கு வந்து அவர் கொஞ்சம் விட்டு குடுத்து தான் போய்க்கிற மாரி தான் இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ். அதே சமயத்தில உங்களுக்கு வந்து அவர ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது எதுவுமே. ஓகே மேடம். வேற ஜாதகம் போயிடலாம் மேடம். வேற ஜாதகம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. அதை விவாதிக்கலாம். இல்ல ஜாதகத்தில வேற ஏதாவது நீங்க பார்த்த ஜாதகத்தில ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க.